இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 55:1-2. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனக்கு கூட இருக்கிற மனுஷர்கள் வழியாகவே துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதிக்கிறார். அவர் எந்த மனுஷன்ட்டையும் போகலை, எந்த மனுஷனுக்கிட்டையும் போய் முறையிடலை, எங்கேயும் போய் தன்னுடைய வேதனையை அவர் கொட்டலை. அவர் சொல்லுகிறார், தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என்னுடைய விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் நம்மளை மனவேதனை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு எதிராக வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். நம்ம நம்பி உட்கார்ந்துருப்போம், இவங்க நமக்கு நிச்சயமாக எல்லா விதத்துலேயும் நமக்கு உதவி செய்வார்கள், இல்லை நம்பிக்கையான விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் அவர்களே எதிர்த்து ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். இன்றைக்கி தாவீதை போல் நம்ம யாருக்கிட்டையும் போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஏசப்பா, என் ஜெபத்தை கேளுங்க, என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதீங்க என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்கிறார், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்குறார், ஆண்டவர், என் ஜெபங்களுக்கு நீங்கள் செவி கொடுங்க, உத்தரவு அருளி செய்யுங்க, பதில் கொடுங்க என்று சொல்லி விடாமல் தெய்வ சமூகத்தில் நிற்கிற ஒரு மனிதராக காணப்படுகிறார். இன்றைக்கி நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் செவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ள தேவனாக இருக்கிறார். சத்ருவனுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவருக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம், அவருக்குன்னு ஒரு ஒழுங்கான டைம் வச்சுருந்தார். அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் அவர் வேறு எதையுமே சொல்லலை. ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்களை நீங்கள் கேட்டறலும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதுங்க, எனக்கு செவி கொடுங்க, எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யுங்க. இதுதான் அவருடைய ஜெபமாக இருந்தது. தாவீதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேர ஜெபத்தை கேட்குற நீங்கள் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஆண்டோட சமூகத்தில் போய் சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யுங்க சொல்லுங்க. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வார். எல்லா துதிகன மகிமையும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.